பிரியங்கா தேஷ்பாண்டே வசி அவர்களை இரண்டாவது திருமணம் பண்ணதை தொடர்ந்து அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல இப்போ பிரியங்கா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறதாவும், அதனால இப்போ அவங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டதா சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு இப்போ வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான ஆங்கரான பிரியங்கா அவர்கள் தன்னோட முதல் திருமணம் நினைச்ச மாதிரி அமையாததுனால இவ்வளவு வருஷமா தனியா வாழ்ந்து வந்த நிலையில நேற்று திடீர்னு வசி என்பவரை ரொம்பவே ரகசியமா இரண்டாவது முறையா திருமணம் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு இப்போ சில ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்தாலும் பல ரசிகர்கள் அப்போ உங்களுடைய குழந்தையை என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகளையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் பிரியங்கா அவர்களுக்கு குழந்தை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. சில பேர் இப்படி சொல்லிட்டு வரனால பல ரசிகர்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. இதனால இப்போ பிரியங்கா அவர்கள் திருமணம் பண்ணிருக்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ பிரியங்கா அவர்கள் இவ்வளவு நாள் வச்சிட்டு இருந்த குழந்தையானது அவங்களோட குழந்தையே இல்ல அப்படின்ற மாதிரியும் அது அவங்களோட தம்பியோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல பிரியங்கா அவர்கள் அந்த ஒரு குழந்தைய தன்னோட சொந்த குழந்தை மாதிரி தான் எவ்வளவு நாள் பார்த்துட்டும் வளர்த்துட்டும் வந்துட்டு இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம பிரியங்கா அவர்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும், இன்னும் சொல்ல போனா அவங்க இப்ப திருமணம் பண்ணதே குழந்தைக்காக தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இதுக்கப்புறம் பிரியங்கா அவர்களுக்கு சொந்த குழந்தையே பிறந்தாலும் கூட தன்னுடைய முதல் குழந்தை எப்போதுமே தன்னோட தம்பி குழந்தை தான் அப்படின்ற மாதிரி வசி அவர்கள் கிட்டேயே சொல்லிட்டாங்களாம். அதுக்கு வசி அவர்களும் உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது பிரியங்கா அவர்களுக்கு குழந்தை இருக்கிறதா சொல்லப்பட்ட விஷயமானது முழுக்க முழுக்க பொய் அப்படின்றது இப்போ உறுதியாகி இருக்கு. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.